வாழ்க கேப்டன் புகழ் வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் 20ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு பத்மபூஷன் திருமுக கேப்டன் அவர்களின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற தாரக மந்திரத்துக்கு சொந்தக்காரர், மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த நமது கழக தலைவர் கேப்டன் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தலைமை கழகத்தின் கேப்டனின் அவர்களின் சன்னிதானத்திற்கு தரிசனம் செய்த மத்தூர் மேற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் கேப்டனை வணங்கி தரிசனம் செய்து ஆசி பெற்றனர். கிருஷ்ணகிரி தேமுதிக மாவட்ட கழக செயலாளர் சின்னராஜ் வழிகாட்டின் பேரில் எங்களின் இதய தெய்வம் பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் பிறந்தநாள் விழா 20வது கழக துவக்க விழா முன்னிட்டு கேப்டன் அவர்களின் வணங்கி ஆசிர்வாதத்துடன் மேலும் கழக வளர்ச்சிக்காக மத்தூர் மேற்கு ஒன்றியம் சார்பாக கழக வளர்ச்சிக்காக செயல்படுவோம் என உறுதியளித்தவுடன் கேப்டன் கோவிலில் சபதம் செய்த மத்தூர் ஒன்றிய கழக நிர்வாகிகள், மத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர் விவேகானந்தன், முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் இந்திரன், மத்தூர் மேற்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் எம்.ஆர். அன்பு, மாவட்ட நிர்வாகி இ.எஸ். அகமது பாஷா, மத்தூர் ஒன்றிய கழக துணை செயலாளர்கள் ரஜினி, ஜி.டி. ராஜாமணி, விஜயகாந்தன், எஸ். முத்துலட்சுமி, மத்தூர் மேற்கு ஒன்றிய மகளிரணி செயலாளர் ஏ. சத்யா, மத்தூர் தொண்டரணி செயலாளர் கே.ஏ. பெருமாள், இன்றைய நிர்வாகிகள் பிரதாப், முன்னாள் ஒன்றிய செயலாளர் எம்.ஆர். அன்பு தலைமையில் கேப்டன் அவர்களுக்கு மாலை அணிவித்து கேப்டனிடம் ஆசி பெற்றனர். 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆசி பெற்றனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் கேப்டன் சி. ரமேஷ். இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் குணத்துக்கு தங்கம் கூட ஈடு இல்ல கேப்டன் குணத்துக்கு. அவர் அளவில்லாத உதவி செய்தார் ஏழை ஜனத்துக்கு. கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பிறக்கல, கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பிறக்கல. அவர் மண்ணுக்குள்ளே மறைந்தாலும் யாரும் மறக்கல, அவர் மண்ணுக்குள்ளே மறைந்தாலும் யாரும் மறக்கல. கேப்டன் புகழ், கேப்டன் புகழ், கேப்டன் புகழ், வாரி வாரி அன்னதானத்தை வழங்கிய கேப்டன், கேப்டன், கேப்டன் புகழ், கேப்டன் புகழ், கேப்டன் புகழ், கேப்டன் புகழ், கேப்டன் புகழ், கேப்டன் புகழ், அன்னியார், 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 விஜய் பிரபாகரன், விஜய் பிரபாகரன், விஜய் பிரபாகரன், அன்னியார், அன்னியார், அன்னியார். அனைவருக்கும் வணக்கம். மத்தூர் ஒன்றியம், கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியத்திலேருந்து இன்றைக்கி வந்திருக்கிறோம் கேப்டன் ஆலயத்துக்கு. அன்னதான நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்துக்கணும். கேப்டன் இருக்கும்போது அனைவருக்கும் உணவு வாரி வாரி வழங்கினார். இன்றைக்கி மத்தூர் ஒன்றியத்தின் சார்பாக ஒரு நல் வாய்ப்பை கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றி. கேப்டன் இருக்க வரைக்கும் அவருடைய அருமை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியவில்லை. அவர் இறந்த பிறகு இப்போது எல்லாரும் உணர்கிறாங்க கேப்டன் நல்லவர் வல்லவர் என்று. அவர் இருக்கும்போது கட்சி ஆரம்பித்து 2006 நிற்கும்போது அவரை எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் பூரா ஓட்டு போட்டிருந்தா கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகியிருப்பார். ஒரே ஒரு முறை கேப்டன் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டு இருந்தால் தமிழ்நாட்டில் திரும்பி எந்த கட்சியுமே தமிழ்நாட்டில் நிலச்சி இருந்திருக்காது. அது எடுத்துக்காட்டு. இன்றைக்கி அவர் தெய்வமாகி 263 நாள் ஆகுது. இந்த 263 நாளில் குறைஞ்சபட்சம் ஒரு 5 கோடி ரூபாய் 5 கோடி மக்களாவது கேப்டன் ஆலயத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த 5 கோடி மக்களும் அப்போ அவர் இருக்கும்போது ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா
ஒரே ஒரு முறை எங்கள் கேப்டன் மட்டும் முதலமைச்சர் ஆகிட்டு திரும்ப எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் முதலமைச்சர் ஆகியிருக்க முடியாது. இந்த நல்வாய்ப்பினை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இழந்து விட்டார்கள். அவர் இருக்கும்போது அதாவது நடிகராக இருக்கும்போதே எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு. லேப்டாப்பு கம்ப்யூட்டர் கிளாஸ் வச்சார், இலவச தையல் மிஷின் கொடுத்தாரு, நிறைய அதாவது வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் இலவச பட்டா கொடுத்தாரு. அவர் ஒரு தடவை முதலமைச்சர் ஆகிட்டு இருந்தால் எவ்வளோ செஞ்சுருப்பார்ன்றது இப்போ உணர்றாங்க. இப்போயும் ஒன்றும் கெட்டு போயிடல. இனி வரும் காலங்களாவது இப்போ அந்நியார் அவர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகிட்டா கண்டிப்பாக அவர் கேப்டன் நினைவை எந்த நோக்கத்துக்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பித்ததோ அது கண்டிப்பாக நிறைவேறும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த தலைமை கழகத்துக்கும் அந்நியார் அவர்களுக்கும் எங்களது மத்தூர் ஒன்றியத்தின் சார்பாக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் உயிரோடு இருக்கும்போது எல்லாருக்கும் அதாவது எந்த நடிகருமே கேப்டனுடைய சாப்பாடு சாப்பிடாத இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களாவே வாய் மூலியமாக எல்லாரும் பேட்டி கொடுத்ததை நம்ம கண்கூடல பார்த்துருக்குறோம். இப்போ அவர் இல்லாத போதும் மிக சிறப்பாக சாப்பாடு எல்லாருக்கும் அனைவருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் பசியார இருக்கிறவங்களாம் வயிறார சாப்பிட்டு போகிறத ரொம்ப பெருமையோடு பார்த்துக்கிறோம். அது கண்டிப்பாக காலம்பூரா நீடிக்கணும்னு சொல்லி மனமார்ந்த வாழ்த்துக்கிறோம். தேமுதிகவுக்கு போட்டி விஜயெல்லாம் ஒன்றும் வர முடியாது. ஏன்னா விஜய் அதாவது விஜய் படம் ஓடலன்னு சொல்லிட்டு விஜயை அறிமுகப்படுத்தி வச்சது கேப்டன். இப்போ கேப்டன் அளவுக்கு வருமானது ஒன்றும் நமக்கு அது யூகிக்கவே முடியாது. ஏன்னா கேப்டனுக்கு நிகராக தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவரும் வரவே முடியாது. அவர் ஒரே ஒரு முதலமைச்சர் ஆகிட்டு இருந்தால் கண்டிப்பாக எந்த அரசியல் கட்சியுமே இருந்திருக்காதுன்றது கண்கூட நம்ம பார்க்கலாம் இனிமேலுக்கு.